கர்த்தர் சொல்றாரு, இது கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை எனக்குன்னு பிரிச்சுட்டேன். ஐயா, பரிசுத்தம் பிரிச்சதுதான்டா பரிசுத்தம். இந்த உலகம் முழுவதிலும் நீ என் சொந்த சம்பத்தாயிருப்பாயினாரு. You are my peculiar treasure. நீ என் சொத்துடா, சொத்து. நான் பரிசுத்தமா இல்லை சார் சொல்லாதீங்க. பரிசுத்தம்னா அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தம்னா அர்த்தம் என்ன தெரியுமா? செப்பரேஷன் அர்த்தம். பரிசுத்தம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க சார்? செப்பரேஷன். எல்லாம் சொல்லுங்க. செப்பரேஷன் அப்படின்னா புரியுதா? 10 கிளாஸ் இருக்கு. என்ன, உங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் டீ குடிக்கிறதுக்கு தனியாக என்ன செய்றீங்க? எடுத்து வைக்கிறீங்க. அந்த கிளாஸ் என்ன வெள்ளியிலேயே செஞ்சிருக்கு? சொல்லுங்க. அதுவும் சில்வர் தான். ஆனால் அது ஏன் பரிசுத்தம்? அது எனக்கு இல்லை. புரிஞ்சுச்சா? அப்போ என்ன தனியாக பிரித்து எடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன்? நான் சில்வரில் செஞ்சிருக்காருன்னா இல்லை என்ன கோல்டில் செஞ்சிருக்காரா? நானும் ஒரே ப்ராடக்ட்டு. ஆனால் என்ன அவருக்குன்னு பிரிச்சார்ல, அங்கே தானே செப்பரேஷன். அதுதான் ஹோலினஸ். அதுதான் ஹோலினஸ். அதுதான் ஹோலினஸ். Oh, you are separated. That is what holiness. பரிசுத்தம் என்கிற கிரேக்க பதத்திற்கு அர்த்தம், எபிரேய பதத்திற்கு அர்த்தம் பிரித்தெடுக்கப்படுவது. பலபலவென்று இருப்பதல்ல, பிரித்தெடுக்கப்படுவது. நான் அவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். உங்களெல்லாம் தனக்குன்னு ஒதுக்குனார்ல, அப்பவே பரிசுத்தம் ஆயிட்டீங்க சார். சார், என் கிளாஸ் அழுக்கா இருக்கு, அதுக்கான இன்னொரு கிளாஸ்ல குடிச்சிருவேனா? அதை கழுவுனா கூட என் கிளாஸ்ல குடிப்பேன். புரியுதா? அப்படித்தான் நீங்க அழுக்கா இருந்தாலும் உங்களை கழுவி உங்களை தான் கூட வச்சுக்கோற ஒழிய. பிகாஸ் இங்க பாருங்க, பஸ்ஸில் ஒய்ஃபை கூட்டிட்டு போறாங்க, இல்லை வேற எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. ஒய்ஃபை யாருமே தொற்றக்கூடாது அப்படின்னு ஃபுல் எஸ்கார்டு மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? உங்க ஒய்ஃப் வந்து உலகத்திலே பெரிய அழகியா? சொல்லுங்க. இந்த சட்னி நீ ஒண்ணுடான மாதிரி. ஏன்? என்ன தவிர எவனுமே தொட மாட்டாங்க இந்த சட்னி. அது மாதிரி நீ ஏன், எதுக்காக உங்க ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்றீங்க நீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. ஊழியக்காரன் தான் எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணணும், அது வேற விஷயம். பசங்களை பிள்ளைகளை எல்லாருமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஆனால் நீங்க ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரா மாறிடுறீங்க. உங்க வீட்டில் ப்ரொடெக்ட் பண்றீங்க. Why? Not because she is Miss World. அவங்க உலக அழகி என்பதனால் அல்ல, அவர்கள் உங்களுடையவர்கள் என்பதனால். அப்ப பரிசுத்தம்னா என்ன தெரியுமா? பிரிச்செடுக்கிறது. உங்களுக்கு உலக அழகியே அழகா தெரியாது, அதை நீங்க கேர் எடுக்க மாட்டீங்க. அப்ப இங்க ஏன் கேர் எடுக்கிறீங்கன்னா, பிகாஸ் நாட் பிகாஸ் she is holy, because she is separated for you. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இது கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை எனக்குன்னு பிரிச்சுட்டேன். ஐயா, பரிசுத்தம் பிரிச்சதுதான்டா பரிசுத்தம். ஆமென். I am separated. என்ன பிரிச்சுட்டாரியா? பிரிச்சப்ப நான் பரிசுத்தம் ஆயிட்டேன். சோ நல்லா கவனிங்க. உங்கள் மனைவி அழகா இருக்கிறாள் என்பதற்காக நீங்கள் பாதுகாக்கவில்லை, அவள் உங்களுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டதால் நீங்கள் பாதுகாக்கிறீர்கள். அப்படியே நான் அழகன் என்பதனாலோ, நான் வந்து பரிசுத்தவான் என்பதால் கர்த்தரை பாதுகாக்கவில்லை, நான் அவருக்கு. இந்த உலகம் முழுவதிலும் நீ என் சொந்த சம்பத்தாயிருப்பாயினாரு. You are my peculiar treasure. நீ என் சொத்துடா, சொத்து. ஆமென். நாம் நல்லவர்கள் என்பதனால் நம் எதிரிகளை தேவன் தண்டிக்கவில்லை, நாம் அவருடைய சொத்து. அதனால நம்ம அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். சோ பரிசுத்தம் என்ற உடனே நீங்க வந்து ஐயோ அது இல்லை இதுல நீங்க நினைக்க கூடாது. பிரதர், உங்களை அவர் தனக்குன்னு பிரிச்சுட்டார்ல, நீ அவர் பிள்ளை தானே, அப்பவே நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்க. பரிசுத்தம்னா செப்பரேஷன்.